நடிகர் மற்றும் நடன இயக்குனர் பிரபுதேவா திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோயிலுக்கு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையோடு சென்று பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. பிரபுதேவாவுடைய குழந்தையை பார்த்த ரசிகர்கள் அச்சு அசலா பிரபுதேவா மாதிரியே குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இணையத்தில் வைரலாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. இயக்குனர் நடிகர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவரா இருக்கக்கூடிய பிரபுதேவாவை இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. பல சூப்பர் ஹிட் பாடல்களுக்கு நடனம் அமைச்சிருக்கக்கூடிய பிரபுதேவா சிறந்த நடனத்துக்காக 2 முறை தேசிய விருதுகளை வென்றிருக்காரு. நடனத்தை தவிர பிரபுதேவா பல வெற்றிகரமான திரைப்படங்களையும் இயக்கியிருக்காரு. தமிழ்ல விஜய் நடிச்ச போக்கிரி, வில்லு, ரவிமோகனுடைய எங்கேயும் காதல், விஷாலுடைய வெடி இந்த படங்களை இயக்கினாரு. இதையடுத்து சல்மான் கான் நடிச்ச வாண்டட் படம் மூலமா பாலிவுட்ல இயக்குனரா அறிமுகமானார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பின்னர் ரவுடி ரத்தோர், ஆர் ராஜ்குமார் மற்றும் சிங்கிஸ் பிலிங் போன்ற வெற்றிகரமான படங்களை இயக்கிய இவர் இப்போ நடிப்புல பிஸியா இருக்காரு. இந்த நிலையில தான் பிரபுதேவா திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோயிலுக்கு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையோடு சென்று பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. எளிய வெள்ளை நிற உடையில வந்த பிரபுதேவா ரசிகர்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. இந்த ஆண்டு பிப்ரவரியில பிரபுதேவா தன்னுடைய மகன் ரிஷி ராகவேந்தர் தேவாவை தன்னுடைய டான்ஸ் கான்சர்ட் மூலமா வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். தந்தை மகன் அப்படின்னு 2 பேருமே கான்சர்ட்ல இணைந்து நடனமாடக்கூடிய வீடியோவையும் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்தார் பிரபுதேவா. ரொம்ப சீக்கிரமாக தன்னுடைய மகன் சினிமாவில் களமிறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பிரபுதேவா தன்னுடைய முதல் மனைவி லதாவை விவாகரத்து செஞ்சாரு. அதுக்கப்புறமா பிசியோதெரபிஸ்ட் ஹிமானி சிங் அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டார். பிரபுதேவா முதுகு வலியால் அவதிப்பட்டு வந்தபோது அவருக்கு ஹிமானி சிங் தான் சிகிச்சை கொடுத்திருக்காங்க. அப்போ 2 பேருக்குமே இடையில காதல் மலர்ந்ததை அடுத்து பெண் வீட்டார் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதையடுத்து 2023ஆம் ஆண்டு பிரபுதேவாவுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. பிரபுதேவாவுக்கு ஏற்கனவே மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த குடும்பத்துல முதல் பெண் குழந்தை அப்படிங்கிறதால அந்த குடும்பம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. இப்போ தன்னுடைய மனைவி மற்றும் மகளோட திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காரு பிரபுதேவா. ఎప్పుడు ఉంటుంది జరగాలి టైం సో మీ ప్లానింగ్ ఏమైనా సరే ఎవరైనా అప్రోచ్ కావడం పెద్ద హీరో అది టైం అన్ని టైం